இப்போ இந்த பார்ட்டி எதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மிஸ் அனாமிகா எம்ஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கிறதோடு கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க. அவங்கள பாராட்டத்தான் இந்த பார்ட்டி. பொதுவா இப்படிப்பட்ட பார்ட்டிகள்ல விஸ்கி பிராண்டியை வச்சுதான் சியர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எனக்கோ நம்முடைய முக்கிய விருந்தாளிக்கோ விஸ்கி பிராண்டி பழக்கம் இல்லைங்கிறதுனால அருமையான மிளகு ரசம் வச்சிருக்கேன். அதை வச்சு சியர்ஸ் சொல்ல போறோம். நான் அனாமிகாவை பாராட்டி 2 வார்த்தை பேசணும். எனக்கு அதுக்கு அனுமதி வேணும். ஏன் சார், மிளகு ரசம் தானே சாப்பிட்டீங்க, அதுக்கே இவ்வளவு கிக்கா? இவர் வேற ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்படியா? நீங்க தாராளமா பாராட்டி பேசலாம். லாங் லிவ் அனாமிகா. தட்ஸ் ஆல். உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ். அனாமிகா மாதிரி ஒரு புத்தி கூர்மை உள்ள பொண்ணு எங்க கம்பெனிக்கு தேவை. அதனால அனாமிகாவை எங்க கம்பெனியில உயர்ந்த பதவியில அப்பாயின்ட் பண்ண போறேன். அனாமிகா, congratulations. You are very lucky. Wow, அனாமிகா, what a pleasant surprise. படிப்படியா வசந்து எங்க கம்பெனியில நம்ம 1 நிலைமைக்கு நீ வரணும். சாரி சார், இந்த பதவி என்னால ஏத்துக்கொள்ள முடியாது. அனாமிகா, இல்ல இப்படி சொல்லிட்டாங்க. அனாமிகா, என்ன சொல்ற? அனாமிகா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் மறுக்கல. என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நன்றி செலுத்துறேன். ஆனா என் கையில ஒரு விலங்க மாட்டிக்கிட்டு என்னை சுத்தி ஒரு கோட்டையை எழுப்ப நான் விரும்பல. கையில விலங்க? எப்படி சொல்ற? ஆமா சார், என்னோட மனநிலைக்கு இப்படிப்பட்ட பதவிகளை நான் கைவிலங்கத்தான் நினைக்கிறேன். ஒரு கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா இருந்து 24 மணி நேரமும் அந்த கம்பெனிக்கு பணம் சேர்க்கறதையே குறிக்கோளை வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அனாமிகா, எஸ், நான் படிச்ச படிப்பு வீணாகாம இந்த சமுதாயத்துக்கு என்னால ஏதாவது செய்ய முடியும்னா அதுவே எனக்கு போதும். இது ஒரு முட்டாள்தனமான வாதம். மிஸ்டர் விமல், ஏன் முடிவை முட்டாள்தனம் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. பின்ன என்ன? உன் வயசுல இது மாதிரி பேசுறது முட்டாள்தனம் தான். நான் சொல்றேன், இந்த பதவியை நீ ஏத்துக்கணும். நான் சொல்றேன், இந்த பதவியை ஏத்துக்கணும். Who are you? அனாமிகா, I'm sorry. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க குரல் அதிகாரமா தொனிக்குதே. நான் உங்க அடிமை இல்ல, நீங்க என்ன கட்டுப்படுத்த முடியாது. அனாமிகா, வார்த்தையை கொட்டாத. இதனுடைய முடிவு வேற விதமா இருக்கும். 4 பேருக்கு முன்னால முட்டாள்தனம்னு வார்த்தையை கொட்டினது நீங்க தான். பெண்கள் அதிகாரம் செலுத்த நினைக்கிற சர்வசாதாரண ஆண் நீங்க. அனாமிகா, என்னம்மா இது? காம் யுவர் செல்ஃப். அடாடா, என்ன இது? ஹாப்பி அக்கேஷன். இதுல போய் உட்காருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க.